Part 1 highlights. ஹாய் மக்களே வணக்கம். நான் உங்களை போல ஒருவன். இப்ப நம்ம இந்த வீடியோ இது நான் சொல்லி முடிச்சிடறேன்டா. இது ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் ஆரம்பிங்க. உன்னை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்து முன்னாடியே இப்படி வணக்கம் வைக்கிறீங்க. இவர் இந்த மாதிரி தாங்க நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவாரு. இப்ப இவரை வச்சுதான் நம்ம ஃபுல் வீடியோவே பண்ண போறோம் பண்றேன்றீங்க. அப்போ இங்க எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? அப்ப இங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அளவுக்கு இல்லையா? வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றேன்றீங்களா? அப்ப இங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருந்தது உனக்கு? அந்த உன்னுடைய நினைப்பு பூர்த்தி பண்ணிச்சு இங்க? ஓகே, இது லைஃப் ஸ்டைல் அப்படின்னு லைஃப் ஸ்டைல் ரூம் ரெண்ட் இதை பத்தி எல்லாம் பேசிட்டேன். இப்ப நீ சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவ? இங்க நம்ம இந்திய ஐட்டம் இதெல்லாம் கிடைக்கும் நம்ம நம்பி வந்திருப்போம். சரியா? ஃபுட்டு இப்ப நீங்களே செஞ்சு சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஃபுட்டு வாங்குறதுக்கு நம்ம ஐட்டம் இங்க கிடைக்குதா உனக்கு? Part 2. இப்போ ஃபுல்லாவே ரொம்ப லைஃப் ஸ்டைல், ஃபுட், அகாமடேஷன், டிராவல் இதை பத்தி நிறைய பேசியாச்சு. இப்ப நம்ம இது லோக்கல்ல இருக்கிற விஷயத்த பத்தி பேசுவோம். இப்ப நம்ம இந்தியாவுக்கு போறோம், டிராவல் பண்றோம். அப்போ ஃபிளைட் டிக்கெட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், அது எவ்வளவு நம்ம செலவு பண்ணணும், அதுக்குன்னு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் அப்படின்னு. அதுதான் இங்க கொஞ்சம் பெரிய செலவு. பெரிய செலவு தான். இயர்லி ஒன்ஸ் நான் போறனாலுமே அது ஒரு பெரிய செலவு தான். இந்த சேலரி லிமிட்ல இருக்கிறவங்க, ஒரு 1 lakh சேலரி லிமிட்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய செலவு தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 40K ஆகும். ஒரு 40,000 ரூபாய் இங்கிருந்து போறதுக்கு மட்டும் ஆகும். ரிட்டர்ன் வரக்கும் அது 40,000 ரூபாய் மினிமம். மேக்ஸிமம் அதிகமும் ஆகும், சேம் டைம்ஸ் கம்மி ஆகும். கம்மினா ஒரு 5,000 ரூபாய் கம்மி ஆகலாம். ஒரு 35,000 நீங்க டிக்கெட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 3 மாசம் கழிச்சு போறேன், அந்த மாதிரி நான் டிக்கெட் பிரைஸ் எதுல கம்மியா இருக்குன்னு பார்த்துட்டு போடுறேன் அப்படின்றப்பதான் கொஞ்சம் கம்மியாகும். ஆனா நான் காமன் பிரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 80,000 காமனா அப் அண்ட் டவுன் போயிட்டு வரக்கு ஆகும். இதுல இருந்தும் நீங்க கம்மி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிரான்சிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டிரான்சிட் விசா எடுத்துட்டு இங்க இருந்து துபாய் இல்லாட்டினா அபுதாபில கனெக்ட். டிரான்சிட் விசா அப்படின்னு என்னன்னு சரியா எக்ஸ்பிளைன் ஆகல அப்படின்னா அதுக்குன்னே நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே. இப்ப நான் ஒரு சின்ன ஒரு இதா கொடுக்கணும்னா, டிரான்சிட் விசாங்கிறது நான் இங்க இருந்து டிராவல் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த நாட்டுக்கு வரேன். அதுக்கப்புறம் நான் வேற டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அதை வச்சுட்டு நான் அடுத்து எங்க கண்ட்ரிக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி. மோஸ்டா நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு அபுதாபிலையும் துபாயிலையும் ஈஸியா டிரான்சிட் விசா கிடைச்சிரும். இப்ப நான் இங்க ரொமேனியால இருந்து அபுதாபிக்கு ஒரு டிக்கெட், அப்புறம் அபுதாபில இருந்து இந்தியாவுக்கு ஒரு டிக்கெட் நான் போடுவேன். அதுக்கு அந்த டிரான்சிட் விசா எடுக்கணும். அந்த விசா எடுக்கிறது எப்படிங்கிறது அந்த வீடியோல பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் தெரியும். அதை போட்டோம்னா ரொம்ப லென்த் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல ஒரு 20K நீங்க 15 இருந்து 20K நீங்க கம்மி பண்ணலாம். பட் ஆனா காமனா ஒரு 70K நீங்க எடுத்து வைக்கணும். உங்களோட பிளைட் டிக்கெட் ஒரு டைம் போயிட்டு வரது. இதுவே எமர்ஜென்சியா போறதுன்னா அந்த 80Kங்கிறது கன்ஃபார்ம் தேவைப்படும். இப்ப நான் ஒரு 2 நாள்லயே டிக்கெட் புக் பண்ணணும், இல்ல ஒரு 3 நாள் டிக்கெட் புக் பண்ணா பண்ண முடியும். அந்த மாதிரி டைம்ல லீவும் இங்க ஈஸியா கிடைச்சிரும். நம்ம ப்ராப்பரா ஒரு கேள்வி அதான் வச்சிருந்தோம். இப்போ நம்ம டிராவல் பண்றோம் ஈஸி, ஓகே. இப்ப அதர் கண்ட்ரிஸ்ல நீ பார்த்தனா, இப்ப துபாய், சிங்கப்பூர், மலேசியா இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா டக்கு நம்ம இந்தியாவுக்கு போக முடியாது. கரெக்டா? சப்போஸ் இங்க வரோம்னா இங்க எத்தனை நாள் நம்ம இந்தியாவுக்கு திரும்பலாம்? ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு வீட்டுல அக்காவோட மேரேஜுக்காக போனேன். 3 மாசத்துல விட்டாங்களா? 3 மாசத்துல விட்டாங்க. கான்செப்ட் என்னன்னா, இங்க நம்ம ஒரு விசா எடுத்துட்டு வருவோம். அந்த விசா வந்ததுக்கு அப்புறம் இங்க நமக்கு ஒரு டெம்பரரி கார்டு, அதாவது பர்மனன்ட் டிஆர்சி கார்டு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த கார்டு வந்துருச்சுன்னா போதும். நம்ம பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல மேனேஜர் பாத்தீங்கன்னா ஈஸி தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இல்ல நீ வேலை செய்யறதுக்கு வந்திருக்க, வேலை தான் செய்யணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு எமர்ஜென்சி சொன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒரு 1 month வரைக்கும் லீவ் ஈஸியா கிடைச்சிடும். அதுக்கு மேலனா இங்கேயும் பிரச்சனை தான். பட் ஆனா அந்த 1 month லீவ் எல்லாம் கிடைச்சிரும். அது கம்பெனியோட பாலிசி. மேக்ஸிமம் 21 days கொடுப்பாங்க. 21 ஒர்க்கிங் டேஸ் கொடுப்பாங்க. சாட்டர்டே சண்டே இல்லாம பாத்தீங்கன்னா அந்த 1 monthக்கான லீவ் உங்ககிட்ட இருக்கும். அது உங்க கம்பெனில தர மாதிரி பண்ணுங்க. ஆனா லீவ் கிடைச்சிரும். ஊருக்கு போயிட்டு வரணும்னு நினைச்சா ஈஸியா போயிட்டு வந்துடலாம். நம்ம பாஸ்போர்ட் நம்ம கையில தான் இருக்க போகுது. நம்ம கார்டு தான் மெயின். அந்த கார்டு கிடைச்சிருச்சுன்னா நான் ஊருக்கு போயிட்டு வந்துக்கலாம். அது ஃபேமிலி பிளானிங் ஃபேமிலியே இல்ல, அதுக்கு ஃபேமிலி பிளானிங். அதான்டா இப்போ டிராவல் இத பத்திலாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா ஃபாரின் அடுத்தது ஃபேமிலி எப்படி growth பண்ண போற அதை பத்தி தானே ஃபேமிலி பிளானிங் எல்லாம் சொல்றேன். நான் வேற மாதிரி உடனே தப்பா போக கூடாது. சொல்ல இல்ல எனக்கு ஒரு 26 அந்த ஏஜ் லிமிட் வந்துட்டேன். 26 வயசு ஆயிடுச்சு. இவர் மென்ஷன் பண்றாரு, யாரெல்லாம் பொண்ணு குறைந்தீங்களோ கொடுங்க, நல்ல பையன் தான், நானே இது கொடுக்குறேன் சர்டிபிகேட். சிரிப்ப பாத்தீங்களா இல்லையா? பேசவே முடியல, வைக்க போறாப்ல. பொண்ணுன்னு அவ்வளவுதான், பொங்கிடுவாரு பொண்ணுன்னா. ஃபேமிலி பத்தி நான் யோசிச்சுட்டா இருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்டேட் ஃபேமிலி தான். அதைத்தான் நான் பண்ணணும். ஃபேமிலி இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இங்க கூட்டிட்டு வந்துருவியா? கூட்டிட்டு வந்தா எப்படி இங்க இதெல்லாம் நடைமுறை எல்லாம் ஓகேவா?
இதுல வந்து அதுக்கு யூரோப்பை எவ்வளவு பொறுத்த வரைக்கும் spend கொஞ்சம் இது இருக்கு, கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, ஒரு சில பிளஸும் இருக்கு. சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்க வந்துட்டு ஏதாவது கிரைம் நடக்குமா இல்லாட்டினா வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம எங்க வேணா நம்ம வந்துட்டு பப்ளிக்கா நம்ம வந்துட்டு எங்க வேணா போலாம் வரலாம். அந்த என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். நான் அதுதாங்க சொல்றேன், ஜாலியா போயிட்டு வரலாம். நைட்டு 11 மணி 12 மணி கூட நடந்து போயிட்டு வரலாம்னு சொல்றேன். நீ ஏன் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிற? அதுதான் நானும் சொல்றேன், எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறதுக்கா? நைட்ல நம்ம வெளியே சுத்துறப்ப ஏதாவது சேஃப்டி இருக்காது நினைச்சீங்கன்னா அப்படி எல்லாம் இருக்காது. ஓகேதான், அந்த டைம்ல எல்லாம் சேஃப்டி இருக்கும். அதே மாதிரி ஹாப்பினஸ்க்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அதெல்லாம் இருக்கு. இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா ஸ்பெண்டிங்ஸ் தான், பணம் தான். இப்ப நான் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன், தனியா ரூம் எடுத்து ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா செலவாகும். இப்ப நான் ஃபிளைட்டுக்கு 1 இயருக்கு ஒன்ஸ் வந்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரணும்னாலும் எவ்வளவு சொன்னேன், ஒரு 80K ஆகும்னு நான் காமனா சொன்னேன். இப்போ இதுல வந்துட்டு அந்த ரூமோட செலவு அப்படியே நமக்கு அப்படியே நிக்கும். இந்த 80K வந்து நான் ஊருக்கு போயிட்டு வர செலவு எக்ஸ்ட்ரா அவங்களும் வரனால அவங்களை விட்டுட்டு எல்லாம் போக முடியாதுல்ல. அவங்க இங்க விட்டுட்டு நான் எப்படி அங்க போறது? அப்பா நானும் வரேன், அப்பா ஏன் விட்டுட்டு போறேன் அப்படின்னு கேள்வி வரும். அந்த மாதிரி ஸ்பெண்டிங்ஸ் இருக்குல்ல. அப்போ நீங்க ஒரு காமனா இயர்லி ஒன்ஸ் நானும் ஒய்ஃபிங் இருக்கோம் ஊருக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 1,50,000 வந்து டிக்கெட் நீங்க புக் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. அப்படி புக் பண்றப்போ அதை மந்த்லி நீங்க அதை வந்துட்டு டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுவே 15K வரைக்கும் ஸ்பெண்டிங் ஆயிரும். அப்போ மந்த்லி உங்க ஸ்பெண்டிங்ல இருந்து ஒரு 15K நீங்க எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. லேண்டா இருந்தீங்கன்னா திடீர்னு 1.5 லட்சம் நம்மளால ரெடி பண்ண முடியாதுல்ல, அதுக்காக சொல்றேன். அப்படி ஒரு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ரூம் ரெண்ட் வந்து ஒரு 20,000 மினிமம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா கம்பெனி சப்போர்ட் பண்ணா கூட ஒரு 10,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அதுலயே ஒரு 25,000 to 25,000 அந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கணும். அப்புறம் அவங்களுக்கு ஃபுட்டு வேற இருக்கு. அவங்க ஃபுட்டுக்கு நான் சொன்னா நம்மளுக்கு 15K வரைக்கும் மேக்சிமம் ஆகும், 10Kல பண்ணிடலான்னு. இப்ப 2 பேர் சாப்பிட்றப்போ நம்ம கொஞ்சம் கம்மியானாலும் அவங்களுக்குன்னு ஒரு 8,000 வரைக்கும் எடுத்து வைக்கணும். அது கம்பெனி தராது. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இந்த 8K எல்லாம் சேர்த்துனா ஒரு 30 to 32,000 வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். இப்ப நான் வந்து ஜெர்மன் போயிட்டேன், அங்க வந்து எனக்கு 1,80,000 வரைக்கும் சேலரின்னு சொல்லுவாங்க சிலரு. ஆனா அங்க அதுக்கு தகுந்தப்ப செலவு இருக்கு. நான் இங்க 20K நான் ரூம் ரெண்ட் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்கான், அவன் வந்து என்ன சொல்றான்னா பின்லாண்ட்ல இருக்கான். அவனுக்கு வந்து ரூம் ரெண்ட் வந்து 800 யூரோஸ். அது வந்து ரூம் ரெண்ட் மட்டுமே 800 யூரோஸ். அப்ப சேலரி எவ்வளவு இருக்கு? சேலரி வந்து அதுதான் சேலரி வாங்குறதுன்னு நம்ம அதை நான் சொல்லவே இல்லை. இப்ப நான் 2 lakhs சேலரி வாங்கினாலும் எனக்கு வந்துட்டு 800 யூரோஸ் 900 யூரோஸ்ங்கிறப்ப 80,000 வந்துட்டு எனக்கு போயிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு 300 யூரோஸ் வந்துட்டு ஃபுட்டுக்கு போயிடும். 300 யூரோஸ்னா அரௌண்ட் 25,000 ரூபாய் ஆயிரும். உங்களுக்கு புரியுதா? சேலரி நம்ம அதிகமா வாங்குறோம். அதுதான் நான் சொல்றேன், ஹை சேலரி ஜாப்ஸ்க்கு வந்துட்டு கான்செப்டே வேற. நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்து லோ சேலரி தான் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். அப்ப நாம வந்து நம்ம ஊர்ல எப்படி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்வோமோ அது மாதிரி இங்க ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழணும். ஃபேமிலி இழுத்துட்டு வந்தாலும் இல்ல, நம்ம இங்க இருந்தாலுமே வாழணும். இல்லாட்டினா நம்ம பணம் சம்பாதிக்கதான் வந்திருக்கோம், பணம் அதிகமா சேர்த்த முடியாது. அதுதான் மெயின் ஒரு இது. அதனால ஃபேமிலியை கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஸ்பெண்டிங் ஆகும். அதுக்கான ஃபேமிலி கூட்டிட்டு வராங்கன்னு நான் சொல்லல. இல்ல ஒரு 2 years ஃபேமிலியை கூட்டிட்டு வராதுன்றா எவ்வளவோ சொல்றடா. ஆனா இவ்வளவு நாள் இருக்கிற எனக்கே மண்ட கன்ஃபியூஸா இருக்குது. புரியுதா? தெளிவா நீட்டா யாரெல்லாம் வரலாம், எல்லாருமே வரலாம் அப்படின்னா என்னென்ன தாட்டோட வரலாம், என்னென்ன மைண்ட் செட்டோட வரலாம், ஒரு ரியாலிட்டியை மட்டும் சொல்லி முடி. ஏன்னா எனக்கே மண்டை இங்க அளவு பிச்சுன்னு போயிடலாமான்னு இருக்கு, அந்த மாரி இருக்கு. வரலாமா வேணாமான்னு பெரிய டவுட்டா இருக்கு. நீ தெளிவா யாரெல்லாம் வரலாம், அப்படி எல்லாருமே வரலாம்னா என்ன மைண்ட் செட்டோட இங்க வரலாம் அப்படின்றத ஒரு சின்ன தாட்டா சொல்லி முடியும். ஓகே, நான் ஸ்பெண்டிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்ல, இதெல்லாம் நீங்க ரிவர்ஸ்ல போய் பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு செலவாகும். நான் இந்தியன் ருபீஸ்ல சொல்லிட்டேன். இப்போ அதான் ஃபர்ஸ்ட் பேச்சுலரா இருந்து நம்ம இந்த மைண்ட் செட்ல, அதாவது பேச்சுலர் மைண்ட் செட்ல வந்தீங்கன்னா நான் தனியா இருந்துப்பேன், ஃப்ரெண்ட்ஸோட இருப்பேன், அமௌண்ட்டை சேவ் பண்ணி ஊருக்கு அனுப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் யூரோப் குட் தான். அதாவது நான் லோ சேலரி ஜாப்ஸுக்கு சொல்றேன், அவங்களுக்கு குட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் ஃபேமிலி கூட்டிட்டு வரேன்னா இவ்வளவு செலவு இருக்கு, இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன், நான் ஒரு 2 வருஷம் தான் உங்களை கூட்டிட்டு வந்து இங்க வைக்க போறேன், அப்ப நான் இதெல்லாம் சமாளிச்சுப்பேன், அந்த 2 வருஷம் நான் இந்த 30,000 ரூபாய் வரைக்கும் இழக்கிறதுக்கு தயார், நான் உங்க ஃபேமிலியோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஓகே. நீங்க வந்துட்டு இப்ப நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம். என் ஃபேமிலியோட இருக்கேன், குழந்தைங்க ஸ்கூல். நான் ஃபேமிலி இன்வைட்டிங் வீடியோ வந்து ஆல்ரெடி ஒரு இது போட்டிருக்கேன், அதுதான் நான் மறந்துட்டேன், எனக்கு எடுத்து கொடுக்குறாப்புல. ஃபேமிலி இன்வைட்டிங் அது வந்து நம்ம இந்தி நண்பரை வச்சு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம நண்பர்களே வந்து ஃபேமிலி இன்வைட் பண்றாங்க.
இன்னும் கொஞ்ச நாள் இட்டுன்னு வந்துடுவாங்க. அவங்கள வச்சு நான் உங்களுக்கு கரெக்டான வீடியோ மறுபடியும் போடுறேன் உங்களுக்காக. சரிங்களா? சரி, நீங்க சொல்லுங்க. அதான் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துட்டு நான் இந்த செலவெல்லாம் நான் சமாளிச்சுக்கணும், ஒரு 2 இயர்ஸ் சமாளிச்சுக்கணும். ஓகே, நீங்க அந்த மத்த வீடியோஸ்ல பாக்குற மாதிரி அவங்களே ஸ்கூலிங் எல்லாம் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் எல்லாம் இங்க இருக்காங்க, வேலைக்கு போறாங்க, இல்லாட்டினா இங்க வேற ஏதாவது பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஹை சேலரி ஜாப்ஸ், அவங்களுக்கு பர்சனலா ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே. இப்ப நம்ம வந்து மிடில் கிளாஸ்ல இருப்போம், நம்மளுக்கும் வந்துட்டு படிச்சவங்க கிடைப்பாங்க கன்ஃபார்ம், வந்துட்டு ஒரு பிகாம் இல்லாட்டினா அந்த மாதிரி படிச்சவங்க எல்லாம் இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு சரி நான் ஒய்ஃபை வேலைக்கு அமைச்சிட்டு அந்த சேலரி வச்சு நான் வந்துட்டு நிறைய மிச்சப்படுத்தி அனுப்பிச்சிடறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் வெளியே தேடிட்டு இருக்கேன்னு நான் ஸ்டார்டிங்ல மென்ஷன் பண்ணேன். மெயின் வந்து லாங்குவேஜ் எதிர்பார்க்கறாங்க. அந்த ஊரோட லாங்குவேஜ் ஸ்கில்லே இல்லைனாலும் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லோக்கல் ஜாப்ஸ்க்கு எல்லாம் போகலாம். அந்த சூப்பர் மார்க்கெட் ஜாப்ஸ், அசிஸ்டன்ட் அந்த மாதிரி எல்லாம் போகலாம். அது ஒண்ணு இருக்கு. இல்லைன்னா ஹை ஸ்கில்ஸ் தேவை. இப்போ லாங்குவேஜ்னா நம்ம படிச்சுதான் ஆகணும். அதை நான் படிச்சுட்டு பண்றேன்னா அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட திறமை, நீங்க அதெல்லாம் பண்ணலாம். லாங்குவேஜ் படிச்சா கன்ஃபார்ம் ஒரு வேல்யூ இருக்கு. உங்களுக்கு ஒரு ஹிண்டா சொல்லணும்னா, ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சீங்கன்னா யூரோப்ல ஒரு 10-12 கண்ட்ரீஸ்ல வந்துட்டு நல்ல ஒரு இது இருக்கு. ஐடி, அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம இப்போ லோக்கல்ஸ்ல வந்துட்டு வேலையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் ஜெர்மன் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ இருக்கு. நீங்க ஊர்ல டைம் இருந்ததுன்னா ஜெர்மன்லாம் படிச்சுட்டு இங்க வந்துட்டு யூரோப்ல வந்து ஜெர்மனுக்குள்ளேயோ இல்ல மற்ற கண்ட்ரீஸ்க்குள்ள மூவ் ஆனீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ நீங்க இது புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த செலவுகள்லாம் இங்க இருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு 50K வரைக்கும் நீங்க கன்ஃபார்ம் வீட்டுக்கு அனுப்பலாம், இல்ல ஒரு 40K வந்து அனுப்பலாம். ஓவர் டைம்ல பாத்தீங்கன்னா 80K அனுப்பலாம். ஆனா இந்த ஓவர் டைம்ங்கிறத நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். ரொமேனியன் லா வந்துட்டு ஒர்க்கர்ஸ வந்து நிறைய வேலை வாங்கக்கூடாது. ஒர்க்கர்ஸ பொதுவாகவே அது ரொமேனியால யூரோப்லாலே அப்படிதான். 8 hour ஒர்க் தான், 5 days ஒர்க் தான். சாட்டர்டே சண்டே லீவ் தான். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா லீவ் இது ஒர்க் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஓட்டி வரும். அவங்க என்ன சேலரி சொல்றாங்களோ அந்த சேலரி தான் நீங்க மைண்ட் செட். நம்ம ஓட்டி பார்த்து நிறைய சம்பாதிச்சுக்கலாம், நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்பவுமே நம்மளோட சேலரி மட்டும் தான் நீங்க வந்து முன்னெடுத்து வைக்கணும். நம்ம பேசிக் சேலரி எவ்வளவோ அதுக்கான செலவை மட்டும் ஏற்படுத்திட்டு இதுதான் நமக்கு ரெகுலரா கிடைக்க போகுதுங்கிற மைண்ட் செட்ல வாங்க. எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது எக்ஸ்ட்ரா, அதை வந்து நீங்க எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணி இந்த விஷயம் சொன்னாலும் இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ண விரும்புறேன். என்னன்னா, இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க, ப்ரோ நான் இந்தியாவிலே வந்து 55,000 சம்பாதிக்கிறேன், 45,000 சம்பாதிக்கிறேன், நான் வந்து அங்க வந்து வரலாமா, எனக்கு சேலரி இவ்வளவு தூரம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அதுல நான் அதை வந்து சரி நீங்க எனக்கு அந்த ஆஃபர் லெட்டர் அனுப்புங்க, அந்த ஒர்க் பெர்மிட்ல அனுப்புங்க நான் கேட்கறப்போ அந்த ஆஃபர் லெட்டர்ல பாத்தீங்கன்னா உங்க சேலரி பிளஸ் ஓவர் டைம் பிளஸ் உங்களோட போனஸ் பிளஸ் உங்களோட ஃபுட் கார்டு பிளஸ் உங்களுக்கு வேற என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதெல்லாம் சேர்த்துதான் மொத்தமா உங்களுக்கு 1.5 லட்சம் வருது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ அதுல உங்களுக்கு வந்து ஃபுட்டுக்கு தனியா மைனஸ் ஆயிடும், டேக்ஸ் தனியா போயிடும். ஓகேங்களா? அப்போ வெக்கேஷன் போனஸ் போயிடும். நீங்க ஓவர் டைம் பார்த்தாதான் உங்களுக்கு அந்த சேலரி. அதெல்லாம் போக உங்க கைக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா வெறும் 50,000 60,000 தான் வருது. அப்படின்னா நீங்க ஊர்லயே 55,000 வாங்குறீங்கன்னா நீங்க இங்க வரவே தேவையில்லை. என்னுடைய பர்சனல் அட்வைஸ் இது. ஓகேங்களா? ஏன்னா நீங்க அங்கேயே 55,000 45,000 வாங்குறீங்கன்றப்போ இங்க வந்து அதே 55,000 60,000 ரூபாய்க்கு எதுக்கு வரணும்ன்றத எங்களோட தாட்டு. இப்ப இவரு எதுக்கு இது மெயினா இந்த வீடியோ எதுனா, இப்ப இவர் சொன்னாருங்க இல்லையா, மினிமம் நாங்களா வந்து இந்தியாவிலே வந்து 20,000 25,000 தான் வாங்கணும், மினிமம் 18,000. ஓகேங்களா? அதனால எங்களுக்கு இங்க 40,000 கிடைக்குதுன்னா அதோட எங்களுக்கு 2 மடங்கு கிடைக்குது, 1 மடங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்றதுனால நாங்க இங்க வரோம். நீங்க அங்க இந்தியாவிலே 45,000 50,000 அதுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 1.5 லட்சம் தராங்கன்னா அதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. சேலரி மட்டுமே உங்களுக்கு 1.5 லட்சம் 1 லட்சம் இருந்ததுன்னா நீங்க தாராளமா வரலாம். அதுல வந்து இது போனஸ், ஓவர் டைம், ஃபுட்டு இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். உங்களுக்கு 1.5 லட்சத்துக்கு மேல வருதுன்னா அப்போ உங்களுக்கு வந்து சேலரி மட்டுமே ரொம்ப கம்மியா இருக்கும். அதை யோசிச்சு முடிவு எடுத்துக்கிட்டு வாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அதான் அதுக்குன்னு நான் ரொம்ப டவுன் பண்ணியும் சொல்லல. இப்ப நீங்க இங்க வந்து நீங்க ஒரு 40K அனுப்புறீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க ஊர்ல இருந்தீங்கன்னா உங்களோட இப்போ இதே வந்து 40K நான் ஊர்ல வாங்குறேன்னா எனக்கு வந்து என்னோட தனிப்பட்ட இப்போ டிராவலுக்குன்னு டிராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, ஒரு 3,000 ரூபாய் பைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னோட ஃபுட்டுக்கு நான் ஊர்ல இல்லைன்னா அந்த 3,000 to 4,000 வந்து மிச்சம் தான். அது ஒரு 3,000 to 4,000. அதுக்கப்புறம் நான் வெளியே எங்கேயாவது சுத்துறப்போ ஒரு 2,000 3,000 மினிமம் ஒரு ஆளுக்கு வந்து 10,000 ஆயிருது. ஓகேங்களா? அது இல்லாமதான் இந்த 30,000ங்கிறத நம்ம வீட்டுக்கு கொடுப்போம் 40K வாங்கினாலும். இப்ப நான் இங்க 40Kங்கிறது நான் எந்த சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணாம ஜஸ்ட் 5 days 8 hours மட்டும் ஒர்க் பண்ணி அந்த 40,000 என்னோட சாப்பாடு என்னோட இங்க லைஃப் ஸ்டைலாம் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த 40K நான் மொத்தமா வீட்டுக்கு அனுப்புறேன். வீட்டுல வந்துட்டு அந்த 30,000 இது பண்ண முடியும். இந்த 40K நான் டவுனா சொல்லல, கன்ஃபார்ம் ஓவர் டைம் எல்லாம் சில கம்பெனிஸ் கொடுக்குறாங்க, கண்டிப்பா கிடைக்கும். அப்போ வந்துட்டு நானே கூட 65,000 70,000 அனுப்பி இருக்கேன். பட் ஆனா அது ஸ்டாண்டர்ட் கிடையாது.
அதுவே எல்லா மாசமும் அது கிடைக்கும் நான் சொல்ல முடியாது. அப்படி கிடைக்காததான் தலைவர் வேற நாடு ட்ரை பண்றாப்ல. ஆமா, நான் இப்போ இதேதான் இவர் சொன்னதுதான். இப்ப நான் வந்த டைம்ல வந்துட்டு எனக்கு நல்ல ஓவர் டைம்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்து, சாட்டர்டே சண்டே எல்லாம் ஒர்க் கிடைச்சிருந்து, ஒரு நல்ல ஒரு சேலரி வந்துட்டு நான் வீட்டுக்கு அனுப்பிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு ஓவர் டைம்ல கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு, பாலிசி மாத்திட்டாங்க. அதாவது நாங்க வந்து கவர்மெண்டோட லாஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்றோம். அப்போ நான் பேசிக் பே வந்துட்டு என்னோட வந்துட்டு அதிகமா எங்க கிடைக்குதோ அங்க போகலாம் அப்படிங்கறதுதான். இப்ப நான் தான் சொன்னேன்ல, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனா இதெல்லாம் பண்ணும். இன்கேஸ் உங்களுக்கு லைஃப் அப்டேட் பண்ணணும்னா வழி இருக்கு, கன்ஃபார்ம் வழி இருக்கு. அந்த லாங்குவேஜ் நீங்க படிக்கலாம், இல்லாட்டினா வேற கண்ட்ரிஸ்க்கு போகலாம். ஸ்கில்ஸ் படிக்கிறது நல்ல ஒரு டைம் இருக்குங்க. லாங்குவேஜ் படிக்கலாம், எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஏதாவது நீங்க பண்ணலாம். இப்ப ஒரு நண்பர் எங்ககிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி நான் வரத்துக்கு ஒரு 6 மாசம் ஆகுன்றாங்க, அந்த டைம்ல நான் வேற ஏதாவது இங்க கோர்ஸ் படிச்சா அங்க வந்து என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. அவருக்கு நான் சொன்னது சொல்யூஷன் தான். சப்போஸ் நீங்க மெக்கானிக்கல் ரிலேட்டட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க சிஎன்சி ப்ரோக்ராமிங் படிக்கலாம், ஓகேங்களா. டர்னிங்ல சீமென்ஸ் ஃபன்னுக்கு இந்த மாதிரி படிக்கலாம். இப்ப எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட்ல இருக்குன்னா இந்த பேனல் இதை வந்து எப்படி நம்ம அசம்பிள் பண்ணலாம், இதை பத்தி நீங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஏதாவது படிச்சுன்னு வந்தீங்கன்னா நீங்க எந்த வேலைக்கான இங்க உள்ள என்ட்ரு ஆயிடலாம். என்ட்ரு ஆயிட்டு நீங்க வச்சுக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த நாலேஜை வச்சு நீங்க தாராளமா வேற கம்பெனியோ இல்ல வேற நாடோ நீங்க ட்ரை பண்ணிட்டு ஹை சேலரியில நீங்க உங்களுடைய லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சிஎன்சி நான் சொன்னனால நான் சொல்லிடுறேன். சிஎன்சி ஆப்ரேட்டர்ஸ்க்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிப் மாதிரி கொடுத்துட்றேன். சிஎன்சி டர்னிங்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சிஎன்சில வந்து சிமெண்ட்ஸ் ப்ரோக்ராம் தான் இங்க அதிகமா யூஸ் பண்றாங்க. பனுக்ல மேனுவல் ப்ரோக்ராமிங், சிமெண்ட்ஸ்ல வந்து ப்ரோக்ராமிங் கத்து செட்டிங்ஸ் போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்கு. ஏன்னா யூரோப்லயும் அதே தான் பண்ண போறாங்க. ஆனா மில்லிங் மெஷின் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நம்ம நார்மலா 3 ஆக்சிஸ் மெஷின் 4 ஆக்சிஸ் மெஷின்லாம் இருக்கும். மாஸ்டர் கேம் கூட நம்ம ஊர்ல நம்ம இப்பெல்லாம் பண்றோம். பட் ஆனா இங்க எப்படின்னா 5 ஆக்சிஸ் மெஷின்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு லாங்குவேஜா கொஞ்சம் தெரியலன்னா கூட எனக்கு வந்துட்டு இந்த 5 ஆக்சிஸ் மெஷின் உங்க கையில கொடுத்து உங்களே செட்டிங் போட்டு வர சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்னா அது பேர் தான் ஸ்கில். அதை வச்சு ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்கு வந்து 3 lakhs வரைக்கும் கூட சேலரி கொடுக்கறது தயாரா இருக்காங்க. இல்ல நான் வந்துட்டு மில்லிங்ல எனக்கு ப்ரோக்ராம் தெரியும்னா இங்க கொஞ்சம் கஷ்டம் தான். நானும் வந்துட்டு அதே கேட்டகரி தான், மில்லிங்ல தான் இருக்கேன். ப்ரோக்ராமிங் எனக்கு தெரியும், மேனுவல் ப்ரோக்ராமிங் தெரியும். பட் ஆனா 5 ஆக்சிஸ் தான் கேட்கறாங்க, அதனால கொஞ்சம் கஷ்டம். எல்லாத்தையும் நாலேஜோட வந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நீங்க அடுத்த நார்மல் ஒர்க்ல வந்தா கூட நீங்க அடுத்த இதுக்கு லெவலுக்கு டெவலப் ஆகலாம், ஓகேங்களா. அவ்வளவுதாங்க மக்களே. ரொமானியா பத்தி, யூரோப் பத்தி சில விஷயங்கள் நிறைய உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுலயும் வேற ஏதாவது டவுட் இருக்கு, இதுல ஒன்னும் எங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா புரியல, நீங்க கமெண்ட்ல கேட்டா கமெண்ட் பண்ணுங்க. அது ஒரு இதுவா வச்சுட்டு எத்தனை கொஸ்டின் வரும் அதுக்கேற்ற நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறோம், அதுக்கு இன்னும் தெளிவா படுத்தி. சரிங்களா? ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. பாய். லாஸ்டா ஒன்னு சொல்லிடுறேன். காமனா இந்த வீடியோட கான்செப்ட் என்னன்னா யார் வரலாங்கிறதா. லைஃப் ஸ்டைல் கன்ஃபார்ம் இங்க நல்லா இருக்கு, பிரச்சனை கிடையாது. வெளியே வெதர் அப்படி இருந்தாலும் நமக்கு ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், பிரச்சனை இல்ல. உங்களை தனிப்பட்ட திறமையை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இங்க ஒரு டைம் கிடைக்கும். சேலரி வந்துட்டு இதுதாங்கிறத பத்தி நம்ம எல்லாமே பேசிட்டோம். அதனால உங்களோட மைண்ட் செட்டை நீங்க வந்துட்டு இந்த நாங்க சொன்னதெல்லாம் வச்சு என்ன பண்ணணும், சப்போஸ் அங்க போனா இதெல்லாம் இருக்கா, பேச்சுலரா இருக்கிறதுக்கு நீங்க தயாரா, இல்ல ஃபேமிலியை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு தயாரா, எல்லாம் யோசிச்சுட்டு நீங்க வந்துக்குங்க. உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா இந்தியாவோட இங்க ஒரு பிளஸஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அததான் நாங்க இந்த வீடியோட பேசியிருக்கோம். இவ்வளவு தூரம் பேசிட்டு நான் நன்றி வணக்கம் சொல்லிட்ட பிறகு ஒரு சொல்றேன் முன்னாடியே சொல்லக்கூடாது. ஓகே மக்களே, மறுபடியும் உங்களுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய், வணக்கம்.